மட்டனில் கோலா உருண்டை பண்ணுறாங்களே, நம்ம நாட்டுக்கோழியில் பண்ணி பார்க்கலாமேன்னு ஒரு நாள் பண்ணி பார்த்தேங்க. சூப்பராக இருந்ததுங்க. வாங்க சிக்கன் உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாட்டுக்கோழி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதை லைட்டாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு மசாலா, கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேங்க குக்கரில். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் லவங்கம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, 2 இனுக்கு கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு உடச்ச கடலை, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு மசாலா, இவ்வளோதாங்க. இப்போ நம்ம நாட்டுக்கோழியை கொஞ்சம் பிச்சு போட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அரைச்சி இதையெல்லாமும் ஒரு பொடி பொடிச்சு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் நாட்டுக்கோழியை நல்லா சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். அதில் இருக்க எலும்புகளெல்லாம் எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறமா வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். அந்த மசாலா பொருள் எல்லாம் பொடிச்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இருக்குது. இப்போ மொத்தத்தையும் கலந்து நம்ம உருண்டை பண்ணி எண்ணெயில் போட வேண்டியதாங்க. வாங்க பார்ப்போம். பாருங்கள், கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நாட்டுக்கோழின்றதால நல்லெண்ணெயில் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம உருண்டையை போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 4 உருண்டையாக போட்டு எடுப்போம். நான் சின்ன கடாயை தான் வச்சுருக்கேன். பாருங்கள், நாட்டுக்கோழி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நான் ஒன்று எடுத்து ருசி பார்த்தேங்க. அமோகமாக இருக்குங்க. அடுப்பில் சமைக்கும் போது அன்போடு சமைச்சா அமிர்தமாக தானே இருக்கும்.